கொண்டிருப்பேன். I write. I write. எழுதிக் கொண்டே இருக்கிறேன். I have been writing. I have. Very good, very good, very nice, very nice. எழுதிக் கொண்டே இருந்தேன். I had been writing. அவ்வளவுதான். நீங்க ஓகே. now பார்த்திருப்பான். அடிங்க அடிங்க கரெக்டா பார்த்து எல்லாமே கொண்டு வாங்க. I will have ஓ பார்த்திருப்பான். he will have written. He will have written. இது மாறிடுச்சு. பார்த்திருப்பான். verb மாறி Seen, sir. அவ்வளவுதான். He will have seen. அதுக்கு இப்படி கொண்டு வந்ததுக்குலாம் ஜஸ்ட் வாண்ட் டு செக் ஹியர். பார்த்துலாமா? now பார்த்து கொண்டிருந்தான். பார்த்து கொண்டிருந்தான். He was seeing. He was seeing. now பார்த்திருக்கிறான். He has seen. He has seen. அவ்வளவுதான். இந்த இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டா போதும். எப்படி வேணும் பார்த்தான். He saw. He saw. வெரி He நைஸ். saw. ஸோ இன்னைக்கு நிறைய விஷயம் புது விஷயம் தெரிஞ்சுக்க போறோம். ஆனா அந்த பழைய விஷயத்தை பேஸ் பண்ணியே தெரிஞ்சுக்க போறோம். அதான் எழுதி கொண்டிருப்பேன். I will be writing. ஸோ எனி டைம் நம்ம வரலாம். நான் அந்த ஆர்டர் படி கேட்கக்கூடாதுன்னு தான் அப்படி பண்ணேன். பட் ஆர்டர் படி தான் எழுதியிருக்கேன். பார்த்து கொண்டிருக்கிறான். பார்த்து கொண்டிருக்கிறான். சொல்லலாமே. He is seeing. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். வெரி குட். ஸோ பாக்கி உள்ளதெல்லாம் ஃபில் பண்ணிடலாம். எழுதி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் ரைட்டிங். எழுதி கொண்டிருந்தேன். ஐ வாஸ் ரைட்டிங். அப்படியே சொல்லிட்டே வரலாமே. குயிக்கா சொல்லிட்டே வரலாமே. ஏன்னா நீங்க சொல்லதான் உங்களுக்கு அது பிராக்டிஸ். எழுதுவேன். I will write. I will write. எழுதியிருப்பேன். போயிட்டே இருக்கலாம். I will have written. I will have written. எழுதி கொண்டே இருப்பேன். I will have been writing. அவ்வளவுதான். திருப்பி அந்த சப்போர்ட்டிங் வெர்ப் எல்லாமே அப்படியே கேரி ஆகும். பார்க்கறான். He sees. அவ்வளவுதான். அந்த 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 சேஞ்சை கிரியேட் பண்ணும். உடனே அந்த சீஸ் அருமையா சொன்னார். பார்த்து கொண்டு இருக்கிறான். He will have seen. பார்த்து கொண்டே இருக்கிறான். He will have been seeing. வெளியே வராதே. He has been seeing. இருக்கிறான். ரைட். அது ஓகே. அது மட்டும் பார்த்திருந்தான். ஈஸி. பார்த்திருந்தான். வந்துட்டமே. இதெல்லாம் இப்ப பண்ணதுன்னு சும்மா வேர்பை மாத்திருக்கேன். அவ்வளவுதான். சப்ஜெக்டை மாத்திருக்கேன். He had been seeing. He had seen. He had seen. Had been seen. இல்ல had seen. Okay. Had seen. இதுதான் நீங்க சொல்ற had been seeing. அவ்வளவுதான். உங்களுக்கு நாங்க ஆர்டர் மாத்திருக்கேன். எழுதுறதுதான் நான் மாத்தி எழுதுறேன். பார்ப்பான். He will see. பார்த்து கொண்டிருப்பான். He will be seeing. பார்த்து கொண்டே இருப்பான். He will have been seeing. ஓகே. இப்ப நம்ம எதுக்கு எவ்வளவு வேணா எனஃப் ரிவைஸ் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு ஸ்டேஜ் போவோம். ஸ்லோவா போவோம்.
ஒரு 10 மினிட்ஸ் ஒரு கான்செப்டுக்கு உள்ள போய் எடுத்துட்டு வந்துட்டு திருப்பி இந்த பாசிவ் கொண்டு வருவோம். லெட்ஸ் டூ திஸ் ஹியர். நானுக்கு இங்கிலீஷ்ல I, 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 நான், we, we, நீ, you, you, இது நம்ம நேத்து பார்த்ததான். நீங்கள். you, ஸோ ரெண்டுத்துக்குமே பன்மைக்கு சரி ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கும் ரெண்டுக்கும் ஒரே வேர்டு தான். அவன், he, he, அவள், she, she, அது, it, it, அவர்கள். they, them, they. வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்பதான் என்னை பார்க்கணும். என்னை ஒரே வேர்ட்ல சொல்லணும். என்னை, me, Me, எங்களை, us, us, உன்னை. you, இப்ப பார்க்கணும். நீனாலும் யூ தான், நீங்கள்னாலும் யூ தான், உன்னைனாலும் யூ தான். நீனாலும் யூ தான், நீங்கள்னாலும் உன்னைனாலும் யூ தான். எல்லாம் ஒரே வார்த்தை மல்டிபிள் வேர்ட்ஸ். நேற்று மாதிரி தமிழ்ல மல்டிபிள் வேர்ட்ஸ் இருக்கும், ஆங்கிலத்துல ஒரே வார்த்தை தான். உங்களை, you, அதுவும் யூ தான். இந்த 4 வார்த்தைக்குமே ஒரே வார்த்தை யூ தான். ஆனா இங்கிலீஷ்ல தமிழ்ல வந்து 4 வார்த்தை இருக்கு. அவனை, his, கிஸ் இல்ல, him, sir, அவளை. her, her, இதுக்கு பெண்பால்ல ஹர் மட்டும்தான் இருக்கு. ஆனா ஆண்பால்ல அது 2 இருக்கும். ஓகேன்னு நம்ம பார்க்கலாம். அதனை, it's, இட்ஸ் இல்ல, வெறும் இட்டு தான். அதுக்கும் இட்டு தான், அதனைக்கு நோட் பண்ணிக்கங்க. அதுக்காக தான் இது தனியாவே எடுக்கிறது. ரெண்டும் ஒண்ணுதான். இட்ஸ் வந்து வேற இடத்துல வரும். அதனை இட்டு தான். அவர்களை, them, நோட் பண்ணிக்கிங்க. நல்லா பாருங்க. இட்டுக்கு அதனையும் இட்டு தான், அதுவும் இட்டு தான். தமிழ்ல 2 வார்த்தை, யூக்கு வந்து இது 4 வார்த்தை. ஸோ ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஆனா அது தெரிஞ்சுக்கணும். அது தெரியறப்ப நமக்கு டவுட் போயிடும் நம்ம பேசுறப்ப. என்னிடம், it, ஒரே வார்த்தை. யாராவது சொல்ல முடியுமா? ஒரே வார்த்தை தான். என்னிடம். இதுக்கும் மீதான். Tell me, என்னிடம் சொல்லு. See me, என்னை பார். என்னைனாலும் மீதான், என்னிடம்னாலும் மீதான். எங்களிடம் அப்படின்னாலும் அஸ் தான். நோட் பண்ணிக்கங்க. உன்னிடம், you, யூ. சோ நல்லா பாருங்க. உன்னிடம்னாலும் யூ தான், உன்னைனாலும் யூ தான், நீனாலும் யூ தான், நீங்கள்னாலும் யூ தான், உங்களிடம்னாலும் யூ தான். ஆல்ரைட். அவனிடம், him, tell him, அவனிடம் சொல்லு. அவளிடம், her. her, அதனிடம், tell it, அதனிடம். அவர்களிடம், நோட் பண்ணிக்கிங்க. sir. Sometimes இதுல two போட்டு நம்ம பேசுறோமே சார், அதுக்கு இதுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ்? டெல் மீ தான், டெல் டு மீன்னு சில பேர் சொல்லுவாங்க. இந்த டு மீனா எனக்கு இது வரும், வந்து வரும், பின்னாடி இருக்கு, வரும், பின்னாடி வரும். நம்ம பார்த்துக்கணும், நம்ம பார்த்துக்கலாம், கவர் பண்ணிடுவோம் அதை. என்ன இப்ப பாருங்க. என்னிடம், என்னுடைய, Mine, mine, எங்களுடைய, ours, அவர், அவர்ஸ்ல, our, அவர்தான். our, பட வேற, அது வரும், பின்னாடி வரும். அது எங்களுடைய, உன்னுடைய, your, your, உங்களுடைய, your, இது ரெண்டுமே யுவர் தான். அவனுடைய. இப்ப இது மாறல பாத்தீங்களா? மாறல. there, வெரி குட். அவனுடைய, அப்படியே இருக்கு பாருங்க. அவளிடம்னாலும் ஹெரு தான், அவளைனாலும் ஹெரு தான், அவளுடையனாலும் ஹெரு தான். மாறுது பாருங்க. ஆனா ஹிம் வந்து இஸ்ஸா மாறுது. இங்க ஹெராவே இருக்குது. கவனிங்க. அதுக்காக அந்த லிஸ்ட் பண்றது ஒரு சின்ன சேஞ்ச் தான். ஆனா தெளிவா உங்களுக்கு தெரியணும். மல்டிபிள் தமிழ் வேர்ட்ஸ் இருக்குது. அது அந்த மொழியோட செழுமையை பிரிக்குது. அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜ். அதனுடைய, it, இப்ப பாருங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க இட்ஸ் போடலாம். இட் மட்டும் இல்ல, இட்ஸ். அதனுடைய இட்ஸ் கலர், இட் கலர்னு சொல்ல முடியாது. அதனுடையங்கிறப்ப இட்ஸ்ன்னு எஸ் வரும் இந்த இடத்துல. அவர்களுடைய, நோட் பண்ணிக்கிங்க, நோட் பண்ணிக்கிங்க.
me, இப்ப பார்க்கலாமா? என்னுடையது, mine, மைன். என்னுடைய, நம்முடையது. ours, இந்த இடத்துல Ours. yes வரும், அப்போஸ்ட்ரோஃபி போடக்கூடாது, வெறும் எஸ் தான். உன்னுடையது, yours, yours. உங்களுடையது, yours, வெரி நைஸ். அவனுடையது. his, இங்க நல்லா பாத்துக்கோங்க, அவனுடையனாலும் ஹிஸ் தான், அவனுடையதுனாலும் ஹிஸ் தான். இங்க பாருங்க, நல்லா பாத்துக்கோங்க. அவனுடைய அப்படின்னு தூ இல்லாம போட்டாலும் ஹிஸ் தான், அவனுடையதுன்னு போட்டாலும் ஹிஸ் தான், வேற எதுவும் இல்ல. ரெண்டு எஸ் போட முடியாது, அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட, அதெல்லாம் போடவே முடியாது. அவனுடைய மாறும் பாருங்க, அவனுடைய hers, ஹர்ஸ். இந்த இடத்துல எஸ்ல என்ன பாருங்க, எஸ் எஸ் ஹர்ஸ்ல. ஸோ சின்ன சின்ன சேஞ்ச் இருக்கு. its, இட்ஸ், அதனுடையனாலும் இட்ஸ் தான், அதனுடையதுனாலும் இட்ஸ் தான். நல்லா பாத்துங்க, மல்டிபிள் தமிழ் வேர்ட்ஸ் இருக்குது, ஆனா ஒரே வார்த்தையை வச்சு பண்றோம். நல்லா பாத்துக்கணும். இது ரொம்ப ஈஸி நினைச்சிட வேண்டாம். நம்ம எழுதிட்டு ஞாபகம் வச்சுட்டு கரெக்டா யூஸ் பண்ணணும். ஈஸி தான், பழகிட்டோம்னா ஈஸி. theirs, அவர்களுடைய, theirs, நானே, Myself. Myself. myself, வெரி குட். நாங்களே, ourselves, ப்ளூரல்ல போடுங்க. அந்த எஸ்சிஎல்எஃப் எஃப் வந்து எஃப்இஎஸ் மாறிடும். ரைட், நீங்க அவர் செல்ஃப்ஸ்னு போட்டுக்கலாம், அப்படியே போட்டுக்கலாம் அவர் செல்ஃப். நீயே, yourself, யுவர் செல்ஃப். இத நீங்க ப்ளூரல்ல சொல்றப்ப இதை யுவர் செல்ஃப்ஸ் அப்படின்னு, yourself, இது வந்து யுவர் செல்ஃப்ஸ் போட்டுக்கலாம். அவளே, himself, himself. அவளே, it, herself, அதுவே, itself, அவர்களே, Themselves. themselves. போட்டக்கூடாது, themselves. நோட் பண்ணிக்கணும். நான் ஸ்லோவா தான் போறேன், ஏன்னா இது ஒரு முக்கியமானது. எல்லா சென்டென்ஸ்லயும் ஏதோ ஒண்ணு இந்த வார்த்தையில ஒரு வார்த்தை இருந்துகிட்டே இருக்கும். நீங்க ஒரு முழுமையான வாக்கியம் இது பண்றப்ப, நம்ம இப்ப பார்க்க போறோம், ஏதோ ஒரு வார்த்தை இருந்துகிட்டே இருக்கும். அதனால இதை வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், 2 லட்சம் வார்த்தை உள்ள இங்கிலீஷ்ல ஒரு 400-500 வார்த்தை தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது ப்ராப்பர் கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ல அதோட கிராமர் தெரிஞ்சு, வெக்காபுலரி தெரிஞ்சு நம்ம பண்ணணும். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இந்த 2 வேர்ட்ஸ் நான் போடுறேன். என்னிடமிருந்து, From from me. me, from me. இப்ப பாருங்க, அந்த மாதிரி வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த from ஒரு 5-6 வார்த்தை இருக்கு. எங்களிடமிருந்து, From us. from us, வெரி குட். உன்னிடமிருந்து, From from you. you, உங்களிடமிருந்து, From you. ரெண்டுத்துக்கும் ஒண்ணுதான். அவனிடமிருந்து, from From him, him. வெரி நைஸ். அவனிடமிருந்து, from her, அதனிடமிருந்து, From it. from it, நல்லா பாருங்க, இட்டு தான் வருங்க. அவர்களிடமிருந்து, From from them. them, from them. From thereன்னு போட்டக்கூடாது, from them. இதுதான் ப்ரொபோசிஷன், முன்னிடை சொல்லு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரம் உள்ளது, அது வந்து பிரதிபெயர் சொல் வந்து pronoun. இந்த முன்னிடை சொல்லும் இதுன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. டென்ஸுக்கு அப்புறம் 3 விஷயம் தான் உங்களுக்கு தெரியும். நல்லா நோட் பண்ணிங்க. 3 விஷயம் நீங்க இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு. டென்சஸ் நம்ம பார்த்தோம், முதல் நாள் பார்த்தோம், இன்னைக்கும் பார்க்க போறோம் பாக்கி உள்ளது. அப்புறம் முன்னிடை சொல், அந்த ஃப்ரம் டு இன்னைக்கு இப்ப பாக்குறோம் பாத்தீங்களா, அந்த ப்ரொபோசிஷன் பிரதிபெயர் சொல். இது 3 தான் ஒரு வாக்கியத்துல மிக முக்கிய பங்கு. இது தெரிஞ்சாலே பாக்கி எல்லாத்தையும் நம்ம அப்படியே கூட சேர்த்துக்கலாம் ஈஸியா. அதனால பிரதிபெயர் ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட். இப்ப பார்த்தோம் இல்லைங்களா, மீ, அஸ், யூ. இதுதான் வந்து இது ப்ரொபோசிஷன். இப்ப பாக்குறோம், ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி இப்ப பாக்குறோம் ப்ரொபோசிஷன் ப்ரொனவுன். டென்சஸ் நம்ம நேத்தில இருந்து பார்த்துட்டு இருக்கோம். இது 3 தான் வேணும் ஆங்கில உரையாடுறதுக்கு. ரொம்ப அடிப்படையான விஷயம். எனக்கு 2 வார்த்தையில, To me. me. நமக்கு, To to us. us, to us. So இந்த 2 தான் ப்ரொபோசிஷன், முன்னிடை சொல். இந்த மீ தான் வந்து ப்ரொனவுன் பிரதிபெயர் சொல். ஸோ இந்த 3 ஆஸ்பெக்ட்னால, உனக்கு, to you, To you. அவ்வளவுதான். உங்களுக்கு, டு யூ தான். to you, So இது மைண்ட்ல நம்ம எப்பயுமே வச்சுக்கிட்டே இருக்கணும். We have to have it. அவருக்கு, to him, அவனுக்குனாலும் ஒண்ணுதான், டு to her, அவனுக்கு. to her. வெரி குட். To her.
அதற்கு To it. to it. அவர்களுக்கு To them. அவ்வளவுதான் நோட் பண்ணி அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியா முடியுது பாருங்க. அவ்வளவுதான் இன்னொரு 2-3 இது முடிச்சிட்டோம்னா அது போதும். இந்த இதுக்கு எனக்காக ஃபார் மீ. For me. அருமை. எங்களுக்காக For For us. us. அவ்வளவுதான். அந்த பேட்டர்ன் அப்படியே மெரிச்சாது பாருங்க. உனக்காக, ஃபார் யூ. For you. உங்களுக்காக. ஃபார் யூ. For you. வெரி நைஸ். ஃபார் ஹிம். பாருங்க. ஃபார் ஃபார் ஹர். பாருங்க. அதற்காக, ஃபார் இட். அவர்களுக்காக, ஃபார் them. சூப்பர். இன்னும் 3 தான். என்னுடன், என்னிடம் இல்ல, என்னுடன். 2 வார்த்தை என்னுடன். சார் ஒரு செகண்ட் மேல மட்டும் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பேசு. With me. With us. அது உங்களுக்கு இந்த இதையே ஷேர் பண்றேன். நீங்க அதை அப்புறம் ஓபன் பண்ணி கூட பார்த்து பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இந்த நான் நேற்று ஷேர் பண்ண பாத்தீங்களா? பார்க்க முடிஞ்சுதா? ஏன்னா நேற்று ஷேர் பண்ணியிருந்த பாத்தீங்களா டாக்குமெண்ட்? எஸ் சார். எங்களுடன். With us. Yes. உன்னுடன். With you. உங்களுடன். With you. அவ்வளவுதான். ரெண்டுமே அவனுடன். With him. With her. With her. With it. With them. With them. என்னால். பை மீ. By me. வெரி குட். எங்களால். By us. by us. உன்னால். By you. சூப்பர். உங்களால் நமக்கு By தெரியும். you. ஒன்னாதான் வரப்போகுது. அவனால். By him. by him. அவளால். By her. by her. அதனால் by you. By வெரி குட். அவர்களால். by them. the last one. என்ன பத்தி? அபவுட் மீ. about me. இதை வச்சு எவ்வளவு வாக்கியம்னாலும் நீங்க இந்த ப்ரெபோசிஷன் இதையும் வச்சு கொண்டு வரலாம். வேர்பை மாத்திட்டு சப்ஜெக்டை மாத்திட்டு நீங்க பாடி இது பண்ணிக்கிட்டே இருக்கலாம். about me. எங்களை பற்றி. அபவுட் அஸ். அபவுட் யூ. about us, about you. Correct. About him. About her. About it. அவ்வளவுதான் முடிஞ்சது. இதை அப்படியே நோட் பண்ணிக்கிங்க. அவ்வளவுதான். இந்த இது முக்கியமான ஒரு கோர் நம்ம எடுத்திருக்கோம். அப்படியே பார்ட்டா ஒரு சென்டென்ஸை பிரிச்சிட்டோம். சப்ஜெக்ட் வேர்புன்னும் ஒரு 12 டென்ஸை போட்டோம், ஒரு ஆப்ஜெக்ட் போட்டோம். இப்போ திருப்பி வந்து ப்ரொனவுன் பத்தி பேசுறோம், ப்ரொபோசிஷனை பத்தி பேசுறோம். அதை அப்படியே பிரிச்சு எழுதிட்டோம். ஸோ இது எல்லாத்துக்கும் கூடவே துணையா இருக்கிறது தமிழ். இந்த தமிழை வச்சு இன்னொரு